இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் கேப் அப் வார் நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 வீக்கு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அனௌன்ஸ் பண்ணனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் இருக்க எல்லா மார்க்கெட்டுமே நல்ல ஒரு கேப் அப்பில் நல்ல ரேலி ஆச்சு. அதில் பர்டிகுலராக இந்தியா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நிஃப்டி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 900 ப்ளஸ் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட்டில் இந்த மாதிரி கேப் வரும்போது நம்ம கிளியராக நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், உடனே இமீடியட்டாக ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது. வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஏதாச்சும் ஒரு சைடு நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனால் தான் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப் இன்னைக்கு ஐடென்டிஃபை ஆச்சு. நம்ம டெலிகிராம் சேனலில் மார்னிங் லெவல்ஸ் கொடுக்கலனாலும் ஒன்ஸ் நான் கிளியராக லெவல்ஸ் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவல்ஸ் கொடுக்கலனாலும் அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டியில் கிளியரான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். டவுன் சைடில் 23,920 சப்போர்ட் ஆகும், அப் சைடில் 24,020 ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். மீடியட் பாயிண்ட் பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,965 பிவோட்டாக ஒர்க் ஆகுங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி தான் நம்ம நார்மல் டெலிகிராம் சேனலுக்கும் கொடுத்தேன், நம்மளோட ப்ரீமியம் சேனலுக்கும் கொடுத்துருந்தோம். அதோட ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன். அதனால் கேப் போகும்போது எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.